அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே கண்மணி அனுபவியும் பாட்டி செம்மையாக வச்சு செய்து அப்படியே விளக்கு அணையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி இரவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லாருமே நீங்களாம் போங்க, அவள் விடிய விடிய அந்த விளக்கு அந்த நில ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், மனசில் வேண்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுனா என் பேத்தி சீக்கிரமே குணமாயிருவா அப்படின்னு சொல்ல அப்படியே கையை வச்சுட்டு இருக்காங்க. கண்மணி பார்க்க பார்க்க பாவமாக இருக்குது, அப்படியே நொந்துக்குறாங்க. எள்ளு போட்டால் கொள்ளு வெடிக்கும் அந்த அளவுக்கு கண்மணிக்கு முகத்தில் இருக்குது. ஆனால் அன்புக்கு சந்தோஷம் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, பால் தேன் அருவி அப்படியே ஆறா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அப்படியே உற்சாகம் அப்படியே கரை புரண்டு ஓடுது. ஐயோ என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கையை அணைச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க கையில் படக்கூடாது அப்படின்னு தட்டி விட, என்ன கண்மணி நான் என்ன பண்ணேன், யதார்த்தமாக கை பட்டுருச்சு, ரொம்ப நேரமாக கை பக்கத்தில் இருக்குல்ல அதனால் கை டச்சிங் ஆயிடுச்சு, இனிமேல் கை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க அன்பு, இனிமேல் சொன்ன மாதிரி இருக்கணும், பேச்சா இருக்கணும், என் மேலே கை பட்டுச்சு நான் அப்புறம் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ கண்மணி போயிடாதம்மா, எங்கள் அம்மா பாவம், நான் அவங்களுக்காக தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறாங்க. இந்த பார்வைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, அவங்களுக்கான்னு சொன்னாலும் கோவிக்கிற, உனக்காகத்தேன்னு சொன்னாலும் கோவிக்கிற, என்ன கண்மணி அப்படிங்கல, இங்கே பாருங்க நீங்கள் யாருக்கு வேணாலும் உட்காருங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் உட்காந்துருக்க, கிளம்பி போ அப்படிங்கல, நான் போயிடுவேன், போ கண்மணி, நான் போயிட்டா அப்புறம் வாக்கு மாறினவ அப்படின்னு உன் பேர் வந்துடும், அத்தைக்காக வந்திருக்கேன்னு சொன்னேன், நீ கருணை உள்ளம் கொண்டவன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் நீ நான் என்ன சொல்கிறது அப்படிங்கல, இல்லை நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க நான் கிளம்புறேன், சரி போய்க்கோ அப்படின்னு சொல்ல, போயிடுவோமா இவன் ரொம்ப பண்ணுறாரு நம்ம போவோம் அப்படின்னு எந்திரிக்க போகிறாங்க. பட்டார்னு கையை இறுக்க பிடிச்சிடறாரு நம்ம அன்பு. கையை பிடிச்சோன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் என் கையை பிடிச்சிங்க, கையை விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கண்மணி நீ போயிடக்கூடாது, விளக்கு அணைஞ்சிரும்ல, இந்த பாரு ஒரு காற்றடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லல, நான் இப்போ வேணால் கையை எடுத்துடுறேன் நீ கையை வச்சுக்கோ அப்படின்னு கையை தள்ளி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பது ஆடுது, காற்றுல ஆடும்னு தெரிஞ்சே தாங்க மொட்டை மாடியில் அதாவது வெளியில் வச்சிருக்குது பாட்டி இந்த பந்தயத்தை, அதாவது இந்த சாமிக்கான வேண்டுதலை வெளியில் வச்சிருக்கு. அடுத்து பார்த்தா காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்க, ஐயோ இங்கிட்டு வை கண்மணி அப்படின்னு நாலா பக்கமும் இப்படி அப்படின்னு கையை வைக்க நல்லா உரசுறாருங்க கண்மணி கையை நம்ம அன்பு. அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வேணுக்குன்னே தான் பண்ணுறீங்க எனக்கு நல்லா தெரியுது, ஐயோ கண்மணி அப்படிலாம் இல்லைம்மா, என்னை நீ தப்பாக நினைக்காதடா அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே கண்மணி கொட்டாய் விடுறாங்க. அப்படியே தூக்கமாக வருது. அங்கே வெண்ணிலாவால் உள்ளுக்க இருக்க முடியலை, அப்படியே வேகமாக வருது, பார்க்குது, ஐயோ இவளுக்கு 2 பேரும் ஒன்றா ஆயிட்டாலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பக்கத்தில் வர அப்படியே அன்பு பார்க்குறாரு. எப்படி என் பொண்டாட்டி இன்னைக்கு தள்ளி உட்காந்துருக்கா, நாளைக்கு என் மடியில் உட்காந்துருப்பா அப்படிங்கிறாரு. அப்படியே செம்ம காண்டாகுது. சே இந்த பாட்டி நம்ம எண்ணத்துலேயே மண்ணலி போட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவங்களால இருக்க முடியல. அந்த ஸ்வேதா மயூரி அம்புடு பேருக்கும் கொட்டாய் விடுதுங்க. தூக்கம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே நள்ளிரவு வந்துடுதா, இனிமேல் எனக்கு தூக்கம் வருது, வெண்ணிலா நம்ம போய் தூங்கலாமா, அக்கா அண்ணி என்ன உங்களை நம்பித்தான் நான் இருக்கேன், ஏய் எலிதான் எதுக்கோ காயுதுன்னா அந்த புழுக்க எதுக்கடி காயணும், நீ வேணா இரு அக்கா, நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நான் நல்லது பண்ண மாட்டேனா, இந்த சொத்து பூரா என் பேருக்கு வந்துடும், அப்புறம் உங்களுக்கு ஒரு பகுதியை எழுதி வைப்பேன். ஏய் அப்படியா சொல்கிற, ஆமாம் அப்போ நாங்கள் முழிச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் வேவு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பார்த்து என்ன புண்ணியம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அங்கனே உட்காந்தாக்கில் எல்லாம் தூங்கிடுதுங்க. நம்ம கண்மணியும் தூக்கம் அப்படியே சொக்கி வருது. அப்படியே தடுமாறி கீழே விழுக போகிறாங்க. உடனே அன்பு என்ன பண்ணாரு, படார்னு எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, ஐயோ காத்தடிக்குதே அப்படின்ட்டு அன்பு கண்மணியை தாங்கி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு சில பொருள் ஏதோ ஒன்றா எடுத்து அந்த விளக்கு அணைய விடாமல் சுற்றி அணை கட்டிடுறாரு. கல் அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்குறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு தான் தோல் மேலே அப்படியே அழகாக தாங்கி அணைச்ச மாதிரி தூங்க வைக்கிறாரு கண்மணியை. அவ்வளோதாங்க, சொர்க்கத்தில் அப்படியே டிக்கெட்டு விசா எதுவுமே இல்லாமல் பறக்கிறாரு, சிறகடிச்சு பறக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக பாட்டு ஓடுது. அப்படியே பார்க்குறாங்க. இனிமேல் அன்பு தூங்குவார், தூங்கவே இல்லைங்க. விடிய தூங்காமல் கண் கொட்டாமல் ரசிக்கிறாங்க. கையில் தான் இருந்துச்சு அந்த வெண்ணெய், அப்போ விட்டுட்டாரு, இப்போ நெய்க்கு அலைகிறாங்கிற மாதிரி பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு இப்போ அப்படி கெஞ்சுறாரு, கூத்தாடுறாரு. அதுக்கப்புறம் விடிய அந்த விளக்கு அணைய விடாமல் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் விடிஞ்ச கையோட அந்த 3 பேரும் பார்க்குதுங்க, கண்ணை முழிக்குதுங்க. வெண்ணிலா தான் ஃபஸ்ட்டு முழிக்குது. ஐயோ என்ன இது அக்கா அண்ணி இங்கே பாருங்க, இதுக்கு 2 கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க அப்படின்னு வேகமாக வர, அன்பு ஏய் கண்மணி எந்திரின்னு சொல்லையில கண்மணி அப்படியே முழிக்குது. அன்பு பார்க்குறாரு, ஏய் உனக்கு என்ன தூங்குறாள் பேசாமல் போ அப்படின்னு சொல்ல, நான் பாட்டியை கூப்பிடுவேன் அன்பு, நீ பாட்டியை கூப்பிடு போட்டியை கூப்பிடு, எனக்கு தேவையில்லை, ஏன் என் பொண்டாட்டியோட நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அன்பு அப்படின்னு கண்மணி எந்திரின்னு சொல்லையில அப்படியே லேட்டாக தூங்குனதுனால அவங்களால கண்ணு முழிக்க முடியல. அதுக்கப்புறம் கண்ணு முழிக்கிறாங்க. அன்பு மேலே அப்படியே சாஞ்ச வாக்கில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா பாட்டி வந்துடுது. ஐயோ நீங்கள் ஒரு ஆள் தாண்டி இந்த பந்தயத்தில் இந்த
பக்தியிலேயே முழுசாக நிறைவேறிக்கிற, அதுவும் விடிய விடிய அணையாமல் பார்த்துக்கிட்டியே என் கண்மணி, என் கண்ணு மணியே அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல எந்திரிச்சு போகிறாங்களா. போகல இவர் அன்பு என்ன பண்ணுறாரு, தோள்பட்டை அப்படியே பிடிச்சி தாங்கி தாங்கி போகிறாரு. வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க, அம்மா ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே கண்மணி அவங்க வெளியில் வேலையாக கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறாங்களா. காலை கடனை முடிச்சுட்டு வராங்க. அன்பு அப்படியே ஒரு மாதிரியா தோள்பட்டையெல்லாம் அமுக்கி அமுக்கி விட சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட. அப்படியே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு? இல்லை பாட்டி, கண்மணி தூங்கிட்டாளா, அதனால தோள்பட்டையில வச்சு தூங்க வச்சேன்னா, அதனால கை ஒரு பக்கட்டாக இருந்தது, விடிய விடிய இருந்தேன்னா வலிக்குது பாட்டி அப்படிங்கல. ஐயோ என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு பார்க்குது நம்ம சிவகாமி. அடுத்து அதை எல்லாத்தையும் கேட்குறாங்க. எனக்கு கண்மணி தூங்குறது பாவமாக இருந்துச்சு பாட்டி, அதனால தான் நான் தாங்கி பிடிச்சிக்கிட்டேன். அட பாவி, அவளை பிடிக்கிற நேரம் விளக்கணைஞ்சிருந்தா என்ன இருக்கும், உங்கள் அம்மா நல்லா ஆகாமல் போயிருப்பாள்ல பாட்டி. நான் அதெல்லாம் நினைக்கல பாட்டி, விளக்காவது பரிகாரமாவது. என் கண்மணி நல்லபடியாக தூங்கணும், அவள் சாஞ்சு கீழே விழுகக்கூடாது, அதுக்காக தான் பாட்டி நான் அப்படி தாங்கி பிடிச்சேன். அட பாவி, அப்போ உனக்கு உங்கள் அம்மா முக்கியம் இல்லையா பாட்டி? எங்கள் அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்க கண்டிப்பாக குணம் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி என் கண்மணி கண்டிப்பாக எங்கள் அம்மாவை குணப்படுத்துவா. ஆனால் கண்மணியை நான் விழுக விடாமல் பார்த்துக்கிறது அவள் புருஷன் என்னோட கடமை இல்லையா அப்படின்னு சொல்ல, ஐயோ என் பேரே அவள் பொண்டாட்டி மேலே எவ்வளோ உசுராக இருக்கேன், ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்கலையடா அப்படின்னு சொல்ல, விடுங்க பாட்டி, அவள் புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அவளுக்காக தான் அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வெண்ணிலா வேணுக்குனே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கா, நான் அம்மாவுக்காகத்தான் பண்ணுறேன் அம்மாவுக்காகத்தான் பண்ணுறேன்னு. நான் அம்மாவுக்காகலாம் பண்ணலை, என் உயிர் உலகம் எல்லாமே என் கண்மணி தான் பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படின்னு கண்மணி வராங்க. வர்றா அப்படிங்கல. பாட்டி என்ன பண்ணுது, சரி சரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு வெளியில் போயிடுறாங்க. கண்மணி என்ன பண்ணுறாங்க, காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற கண்ணை மட்டும் அசைக்குது சிவகாமி. அடுத்து கண்மணி அப்படிங்கிற என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பரவாயில்லையே, முன்னெல்லாம் பார்க்கவே மாட்டா, இப்போவாது என்னன்னு கேட்குறாளே அப்படின்ட்டு, எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா, தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க, காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு, என்ன கண்மணி ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஆச்சரியம், ஏதாவது திட்டுவேன்னு பார்த்தேன், ஒரு மறுப்பும் சொல்லலை, பரவாயில்ல இருக்கட்டும், முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமேல் முக்காடு என்ன, புரியலே கண்மணி, ஒன்றும் புரிய வேணாம் அப்படிங்கிற. கை அப்படியே நறுக்கு நறுக்குன்னு பிடிக்கிறாரு. அப்படி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு கைக்கு அப்படின்னு கண்மணியால் தாங்க முடியல. கேட்டுடுறாங்க, ஐயோ சொல்லிட்டாலே அவள் காதலைங்கிற மாதிரி கேட்டுட்டாலே ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை கண்மணி கை வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஆயின்மெண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு. சட்டையை கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. கண்மணி நிஜமாவா, ஆமாம் அப்படின்ட்டு சட்டையை கழட்டுறாங்க. அது நல்லா செவந்து போய் வீங்கின மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சிவகாமி துடிச்சு போகுது. ஆனால் பாட்டி இப்போ வந்துடக்கூடாதுன்னு சிவகாமி மனசுக்குள்ள நினைக்குது. பாட்டி எப்படிமா வரும், அதுதான் நல்லா கோத்து விட்டு போயிருக்கு, அப்படியே தொடர் சங்கிலி மாதிரி வருமா என்ன. அடுத்து கதவையும் சாத்திட்டு போயிடுது. இங்கே என்ன பண்ணுறாங்க, தைலம் எடுக்கிறாங்க. தைலம் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு அன்பு தோள்பட்டையில் அப்படியே தேய்ச்சி விட்றாங்க. அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாரு. கண்மணி இதெல்லாம் நீ பாசத்தில் சரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க முடியாமல் இருக்கீங்க, அதுக்காகத்தான், ப்ளீஸ் கண்மணி, ஏன் கண்மணி என்னை வெறுத்து ஒதுக்குற, நான் உன் மேலே உயிராக இருக்கேன் கண்மணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலை, என் மேலே உங்களுக்கு இவ்வளோ காதலா, அப்போ வெண்ணிலா விரும்புனேன்னு சொன்னது, ஐயோ அது முன்னாடி கண்மணி, அதுவும் என்னன்னே தெரியாமல் நடந்துருச்சு, இப்போ மனசார நான் லவ் பண்ணுறேன்னா அது ஒன்றை மட்டும்தான் கண்மணி அப்படின்னு சொல்லல, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியே கண்மணி என்ன பண்ணாங்க, அன்பு கையை உதறி விடலை, தட்டி விடலை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை. நிஜமாவ கண்மணி என்னை ஏற்றுக்கிட்டியா, இல்லை என் அன்பு உனக்கு புரியுதா அப்படிங்கல. அவங்களால ஏற்றுக்கவும் முடியலை, ஆமான்னு சொல்ல முடியலை. பரவாயில்ல இது போதும், இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சிருவோம்ல, ஒரு உளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டோம்ல அப்படின்ட்டு கண்மணி கையை என்ன பண்ணுறாங்க, அப்படியே விலக்கி விட்டு போக போகிறவர் டக்குன்னு எடுத்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அப்படியே கண்மணி ஒன்றும் சொல்ல முடியலைங்க. அப்படியே வெண்ணிலா அதை பார்க்குது, கதவை திறந்துட்டு, என்னது இங்கே என்ன நடக்குது, ஐயோ முத்தம் கொடுத்துட்டு வரானே அப்படின்னு சொல்ல, இங்கே அன்பு என்ன பண்ணுறாரு, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா, ஐயோ முத்தம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறாரு, இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.